கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 16ஆம் தேதியாகிய நேற்றைய தினத்தில் தமஸ்குவின் திசையை குறித்தும் பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 விதமான திசைகளை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு இன்னொரு திசையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகள் 17:8 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய செய்தி நோக்கும் திசை. ஆண்டவர் இந்த நோக்கும் திசையை குறித்த வெளிப்பாடுகளை நமக்கு கற்றுத்தரும்படி எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சீபா லகதட கந்தோடி யாக்கர பலபல பல்லபோரி யாகட கதனியா கடகத நாகட கதுரக்க தெக்கத்து ரபோரதியா ரபோதுடி யாகட கதடி கடகுட கதடிக்க குரக்கத்து ராஷபோதி யாக்க தக்க தக்க தரபரதியா ரீபடாத டகத நாகடாக டகத நாகடாக டகத நாகடாக டகத ராது ரமோகதரதியா ஓ ரப ஷபோதியா கதகத நக்கத்து கத்து ரபல பல 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 பல. கிருபையே எனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது நோக்கும் திசை என்று பார்க்கிறோம். இந்த நோக்கும் திசை என்றால் என்ன? நோக்கும் திசை என்பது எதை குறிக்கிறது? இந்த நோக்கும் திசையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அதற்கு ஒரு விளக்கம் வேண்டுமானால், யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோபு 39:29 வாசிக்கிறேன். அங்கே இருந்து இரையை நோக்கும், அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். நோக்கும் திசை என்று சொன்னால் தூரத்தில் இருக்கிறதை பார்ப்பதற்கு பேர்தான் நோக்கும். ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு தேவ மனுஷியினுடைய நோக்கம் அல்லது நோக்கி பார்க்கிற தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, தூரத்தில் இருக்கிறதை பார்க்கிறதா இருக்க வேண்டும். மோசேக்கு தூரத்தில் இருக்கிற கானானை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் சொன்னார். எலியாவுக்கு கர்த்தர் நல்லவன், 3 வருஷம் 6 மாசத்துக்கு பின்பு பெய்ய போகிற மழையை குறித்து இப்போதே பார்க்கும்படி கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டிலே புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதை தரிசனத்திலே நோக்கி பார்க்க கர்த்தர் வைத்தார். பத்மதீவு யோவான் அவன் தேவனுடைய சன்னிதானத்திலே தீவிலே இருக்கும் போது அவன் நரகத்தை பார்க்க, சீயோனை பார்க்க, பரலோகத்தை பார்க்க, சிங்காசனத்தை பார்க்க, தூதர்களை பார்க்க, 144,000 பேரை பார்க்க, அவர்கள் எல்லாம் தூரத்தில் இருக்கிறவர்களை கீழே இருந்தே பார்க்கிறவனாய் அவன் மாறினான். நோக்கும் திசை என்று சொன்னால் தூரத்தில் இருக்கிறதை பார்க்கிற அனுபவம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சிலரை குறித்து வேதம் சொல்லுகிறது. சோத்திரம், சங்கீதம் 40:4 சொல்லுகிறது. சோத்திரம்,
அவர் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவன். எப்படி யார் வைக்கணும்? அகங்காரிகளையும் பொய்யையும் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல். அந்த சங்கீதம் 40:4 சொல்லுகிறது, அகங்காரிகளை நோக்கக்கூடாது, பொய்யர்களை நோக்கக்கூடாது. இவர்களை நோக்காமல் கர்த்தரையே நம்பிக்கையாய் வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா இன்னும் சிலரை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 54:3 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டில பைபிள் இருக்கும், வீட்டில பாட்டு புத்தகம் இருக்கும், வீட்டில வசனங்கள் இருக்கும். ஆனா பைபிளை படிக்க மாட்டாங்க. பாட்டு புத்தகம் எடுத்து பாட்டு பாட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கூட பிறந்தவங்கள ஊழியக்காரங்களா இருப்பாங்க. ஒரு ஊழியக்கார கூட்டி ஜெபம் பண்ண மாட்டாங்க. அத பைபிள் சொல்லுது. கர்த்தரை முன்பாக நிறுத்துவார்கள், ஆனால் கர்த்தரை நோக்க மாட்டார், அவரை பார்க்க மாட்டார். இப்படிதான் பலருடைய நிலைமை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கர்த்தரை நோக்காத குடும்பமாகத்தான் இருக்குது. ஒருவேளை உங்க வீட்டுல பைபிள் இருக்கு, நீங்க எடுக்கிறதே கிடையாது, படிக்கிறது கிடையாது. உங்க வீட்டுல பாட்டு புத்தகம் இருக்கு, எடுக்கிறதே கிடையாது, அதை வச்சு பாடுறதே கிடையாது. உங்க வீட்டுல நிறைய வசனம் இருக்கு, அதை வாசிச்சு அறிக்கிறது கிடையாது, அதை கவனிக்கிறது கிடையாது. அப்படின்னா அப்படிப்பட்ட என்ன நடக்கும்? புலம்பல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், புலம்பல் 4:16 சொல்லுது, கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது, அவர்களை இனி அவர் நோக்கார். கர்த்தர் நல்லவே, கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது, அவர்களை இனி அவர் நோக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை குறித்து தெரிஞ்சிருந்தோம், தேவனை குறித்து தெரிஞ்சிருந்தோம், ஒழுங்கா ஜெபிக்கணும் தெரிஞ்சிருந்தோம், ஒழுங்கா பைபிள் படிக்கணும் தெரிஞ்சிருந்தோம், ஒழுங்கா ஆராதிக்கணும் தெரிஞ்சிருந்தோம். இது எதுவுமே செய்யாம ஆனா கர்த்தர் இருக்கார் மட்டும் பொய்யா சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களை அவர் நோக்கி பார்ப்பது கிடையாது. அதற்கு பதில் அங்கு சிதறடிப்பு உண்டாகும், அதற்கு பதில் அங்கு கோபம் உண்டாகும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர். இப்ப கவனிங்க, கர்த்தரை முன்பாக வைத்து நோக்காதவர்கள் அவங்களுடைய மாம்ச கிரியை எப்படி மாறும் தெரியுமா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 1:6 சொல்லுது, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். கர்த்தரை நோக்காமல் இருக்கிறவர்கள் வீண் பேச்சுக்காரர்களாய் மாறிவிடுவார்கள். அவர்கள் இடறி போவார்கள், அவர்கள் காரியம் வாய்ப்பதுகளை. இன்னும் நான் செய்திக்கு வரல. இந்த நோக்கும் திசை என்றால் என்ன என்பதை விளக்கம் மட்டும்தான் கொடுத்துட்டு. அப்போ தயவு செய்து கர்த்தரை நோக்காமல் இருக்காதீங்க. வேதத்துல வீட்டுல வேதத்தை வச்சுக்கிட்டு படிக்காம இருக்காதீங்க. பாட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு எடுத்து பாடாம இருக்காதீங்க. நிறைய வசனத்தை குறித்து விளக்க உரைகளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பயன்படுத்தி அழகுபடுத்திட்டு அதை பயன்படுத்தாம இருக்காதீங்க. தயவு செய்து நல்ல நோக்குங்க, இதெல்லாம் வாசிங்க, இதெல்லாம் பயன்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்பதான் கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பானவர்களே, நோக்கும் திசை. இந்த நோக்கும் திசை என்பது எதை குறிக்கிறது? தூரத்தில் இருக்கிறதை, சோத்திரம், தூரத்தில் இருந்து கவனிக்கிறதை காண்பிக்கிறதா இருக்கிறது. இந்த தூரத்தில் இருந்து அப்படி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த தூரத்திலிருந்து வருகிற அந்த அருமையான வெளிப்பாடு சாதாரணமானது கிடையாது. கர்த்தர் நல்லவே. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம். மார்க்கு 15:40. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அவள் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவர்களும் தூரத்திலிருந்து சில ஸ்திரீகளும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நோக்கும் திசை, முதலாவது அதன் விளக்கம் என்ன? தூரத்தில் இருக்கிறதை பார்க்கிறது. இப்ப யார் தூரத்தில் இருக்கிறதை பார்த்தார்கள்? இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இஸ்ரவேல் தேசத்துல, யூதேயா பட்டணத்துல, எருசலேம் நகரத்துல அங்கு சிலுவையில் அடிக்கப்பட்டு அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போ சில ஸ்திரீகள் தூரத்திலிருந்து நோக்குகிறார்கள். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? அதே வசனம் சொல்லுது, அந்த மார்க்கு 15:40 சொல்லுது, இவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தவர்கள். இந்த ஊழியம் செய்தவர்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா! இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் சத்தியம். என்ன சத்தியம்? உங்களுக்கு 1000 தெரிஞ்சிருக்கலாம், நிறைய திறமை இருக்கலாம், வேத அறிவு இருக்கலாம், நல்ல அனுபவம் இருக்கலாம், மனப்பாட வசனம் தெரியலாம். இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பலிபீடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த எருசலேமின் ஸ்திரீகள் தூரத்திலிருந்து சிலுவையை நோக்கி பார்த்ததை போல, தூரத்திலிருந்து பார்த்ததை போல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து விட்டு தான் அந்த பலிபீடத்தில் வரும். இன்றைக்கு நிறைய ஊழியத்துல எடறி போவதற்கும் நிறைய ஊழியங்கள் வளராததற்கு காரணமே சுயத்தை வெளிப்படுத்துவது, தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவது. இந்த நோக்கும் திசை என்றால் நீங்க முதலாவது சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த சிலுவையிலிருந்து வடிகிறதான ரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ரத்தத்தை மாத்திரமல்ல, அந்த சிலுவையிலிருந்து வருகிற சத்தத்தையும் நோக்கி பார்க்க வேண்டும். ரத்தம் என்ன சொல்லுகிறது? சத்தம் என்ன சொல்லுகிறது? ரத்தம் சொல்லுகிறது, இதோ சொல்றோம், சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க கூடியது என்னுடைய ரத்தம். சத்தம் என்ன சொல்லுகிறது? ஐயோ பிதாவே, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். ரத்தமும் சத்தமும் பேசுகிற அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேண்டும். இன்றைக்கு கண்ணை மூடுனா ஒரு ஒளி தெரியுது பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணும்போது புறா பறந்து வருது பாஸ்டர், ஐயோ நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு சிலுவை தெரிஞ்சது பாஸ்டர், ஐயோ நான் ஜெபிச்சிட்டு இருக்கும் போது நீங்க எனக்கு முன்னாடி நிக்கிறத நான் பார்த்தேன் பாஸ்டர். நான் சொல்றேன், நீங்க இதெல்லாம் பார்க்கறது நல்லது, தவறு என்று சொல்லல. ஆனா அதை விட அந்த சிலுவையை நோக்கி பாரு. அது எந்த திசையில இருக்கு தெரியுமா? எருசலேமின் திசையில் இருக்கு. எருசலேமின் திசை நம்முடைய நோக்கும் திசை முதலாவது எருசலேமின் திசையா இருக்கும். அந்த எருசலேம் என்பது எதை குறிக்கிறது? 2 காரியத்தை குறிக்கிறது. ஒன்று, அது சமாதான பட்டணம். 2வது, மகாராஜாவின் வாசஸ்தலம். நீங்க நோக்கும் திசை உள்ளவர்களாய் இருந்து எருசலேமின் சிலுவையின் பாடுகளை நோக்கி பார்த்தா உங்களுக்கு சமாதானமும் கிடைக்கும். இஸ்ரவேலின் ராஜாவுடைய அதிகாரத்துல உங்களுக்கு பங்கும் கிடைக்கும். அல்லேலூயா! இதை நோக்கி பார்த்தவர்கள் யார்? அந்த மார்க்கு 15:40 சொல்லுகிறது, சுதந்திரம் கர்த்தனவே அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த 1 மகதலேனா மரியாள், 2வது சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள், 3வது சலோமே என்னப்பட்ட ஸ்திரீ. இந்த 3 பேரும் நோக்கும் திசையாகிய எருசலேமின் திசையை நோக்கி பார்த்தார். அதனாலதான் இந்த ஸ்திரீகளை குறித்து உயிர்த்தெழுதலில் அவர்கள் பெயர்கள் ஆவியானவர் எழுதி வைத்தார். இன்னைக்கு நிறைய பேருடைய நோக்கும் திசை
இச்சையை நிறைவேற்ற, மாம்சத்தின் சிந்தையை நிறைவேற்ற, ஐயோ அது நடந்து விட வேண்டும், இதை அடைந்து விட வேண்டும் அப்படி என்று தன்னுடைய தேவைக்காக நோக்குறது இல்லைங்க. நாம் நோக்கும் திசை முதலாவது எருசலேமின் திசையை நோக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சிலுவையும் ரத்தத்தையும், அந்த சிலுவையின் சத்தத்தையும் நோக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லது. இந்த நோக்கும் திசை இரண்டாவதாக எதை காண்பிக்கிறது? நாம் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? என்னாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 20வது வசனம். என்னாகமம் 21:20 வாசிக்கிறேன். பள்ளத்தாக்கில் உள்ள மோவாபின் வெளியில் இருக்கிற பாமோத்திலிருந்து எஷிமோனை நோக்கும் பிஸ்காவின் உச்சிக்கும் போனார்கள். திரும்ப வாசிக்கிறேன். பள்ளத்தாக்கில் உள்ள மோவாபின் வெளியில் இருக்கிற பாமோத்திலிருந்து எஷிமோனை நோக்கும் பிஸ்காவின் உச்சிக்கும் போனார்கள். அல்லேலூயா. இப்போ நாம் இரண்டாவதாக எதை நோக்கி பார்க்க வேண்டுமாம்? அந்த வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 21:20 சொல்லுகிறது, பிஸ்காவை நோக்கி பார்க்கணுமா? பிஸ்காவை. இந்த பிஸ்காவை நோக்கி பார்க்குதல் என்றால் என்ன? இந்த பிஸ்காவிலே அப்படி என்னையா இருக்குது? அது என்னையா பிஸ்கா அப்படின்னாக்கா, இந்த பிஸ்கா என்பது எங்கே இருக்கிறது என்பதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 34:1. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். திரும்ப சொல்றேன். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கீலேயா தேசம் அனைத்தையும் காண்பித்தார். நாம் இரண்டாவது எந்த திசையை நோக்கணும்னாக்கா, பிஸ்காவின் திசையை நோக்கணும். இந்த பிஸ்காவின் திசை எங்கேயா இருக்குன்னாக்கா, எரிகோவுக்கு எதிராயிருக்கிறது தான் பிஸ்காவின் திசை. நல்லா கவனிங்க. எரிகோவை நோக்க கூடாது, எரிகோவை பார்க்க கூடாது. எரிகோவுக்கு எதிரே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலைக்கு பெயர், கர்த்தர் நல்லவை, நேபோ மலை. அந்த நேபோ மலையில ஒரு உச்சி இருக்குது. அந்த உச்சிக்கு பெயர் தான் பிஸ்கா. இந்த பிஸ்காவை தான் நாம நோக்கி பார்க்கணும். ஏன்னாக்கா, இந்த பிஸ்காவில இருந்துதாங்க மோசேக்கு தேவன் கானானை காண்பித்தார். அல்லேலூயா. இந்த பிஸ்காவில இருந்துதான் கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். கர்த்தர் நல்லவன். இந்த பிஸ்காவில இன்னொரு நன்மை இருக்கு. என்ன நன்மை இருக்கு? உபாகமம் 4 அதிகாரம் 48 வசனம். உபாகமம் 4:48 சொல்லுகிறது, யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரிய திசையில் அஸ்தோத் பிஸ்கா இருக்கிறது. சூரிய திசையில இருக்கிறதா இந்த பிஸ்கா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இங்க கவனிக்கணும், நோக்கும் திசை. நாம் இந்த பிஸ்காவை நோக்கணும். ஏன் பிஸ்காவை நோக்கணும்னாக்கா, அது எகிப்துக்கு எதிராயிருக்கிறது. எகிப்திலே இருந்தது போதும், எகிப்திலே அடிமைப்பட்டது போதும், எகிப்திலே செங்கல் அறுத்தது போதும், எகிப்திலே வைக்கோல் சேர்த்தது போதும், எகிப்திலே சொத்துறோம் துன்பப்பட்டது போதும், எகிப்திலே கொம்மட்டி காய்களை தின்றது போதும், எகிப்திலே சொத்துறோம் அவ கத்தர வெங்காயங்களை தின்றது போதும், எகிப்திலே இருக்கிற பூண்டுகளை தின்றது போதும்.
இதெல்லாம் எகிப்தின் அனுபவங்கள். அதனால எகிப்தை பார்க்க கூடாது. ஆனா எகிப்துக்கு நேரே எதிரே இருக்கிற நேபோ மலையை பார்த்தாக்கா அங்க ஒரு கொடுமுடி இருக்குது. அதுதான் பிஸ்கா. இன்னைக்கு நிறைய பேரு ரட்சிக்கப்பட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, ஆண்டோருக்குள் வந்தாச்சு, கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாங்க. ஆனாலும் அவங்க எதை நோக்குறாங்க தெரியுமா? எகிப்தை தான் நோக்குறாங்க. இங்க இந்த பிஸ்காவில இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்க. இன்னும் ஆசீர்வாதம் தெரியுமா? நான் இப்ப என்ன செய்தி கேட்டு வர்றோம்? இந்த மாதத்தில் தினம் ஒரு திசையை குறித்து பார்த்தோம். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு திசையை தான் பார்க்கணும். ஆனா நீங்க பிஸ்காவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்காவை நோக்கி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்காவில இருந்து 4 திசையவே நீங்க பார்க்கலாம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று 4 திசையும் தெரிகிற இடம்தான் இந்த பிஸ்கா. அல்லேலூயா. இந்த 4 திசைகளை நோக்குகிற ஒரு தரிசனம் நமக்கு வேணும். கிழக்கு பகுதி அது கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கிறது. வடக்கு பகுதி தேவன் தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதை குறிக்கிறது. மேற்கு பகுதி தேவன் சூரியோதயத்தில் உதிக்கிறதை குறிக்கிறது. வடக்கு பகுதி அடிமைத்தளத்திலிருந்து சுதந்திரத்துக்கு வருவதை குறிக்கிறது. இந்த ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு காரியம் உண்டு. அதனால தான் நாம் பிஸ்காவை நோக்கணும். இந்த பிஸ்காவை நோக்குனீங்கன்னா 4 திசையை பார்க்கலாம். வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். உபாகமம் 3:27. நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை 1 மேற்கிலும் 2 வடக்கிலும் 3 தெற்கிலும் 4 கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினால் அதை பார். அல்லேலூயா. நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினால் அதை பார். கர்த்தர் நல்லவர். இந்த பிஸ்காவை நோக்கினோம்னா 4 திசைகளையும் பார்க்கலாங்க. 4 திசைகளையும் பார்க்கலாங்க. இந்த 4 திசைகள் எதை குறிக்கிறது தெரியுமா? கடைசி காலத்தை குறிக்கிறது. 4 திசை ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் தெரிகிறது என்று சொன்னால் அது நல்ல ஒரு அடையாளம். அது என்ன அடையாளம்? கடைசி காலத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தல் 7:1 வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அல்லேலூயா. இந்த 4 திசை என்பது கடைசி காலத்திலே பூமியிலே நடக்க போகிற சம்பவங்களை குறிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இங்க எப்படி இந்த 4 திசை என்பது வெளிப்படுத்தல் 7:1 அது 4 கர்த்தர் நல்லவர் கடைசி காலத்தை குறிக்கிறதோ, அதே போல இந்த பிஸ்காவின் சோத்திரம் 4 திசை என்பது மோசையின் கடைசி நாட்களை காண்பிக்கிறது. ஐயா மோசே, நீ குழந்தையாயிருக்கும் போது தண்ணீரில் மிதந்தாய். நீ பிள்ளையாய் இருக்கும் போது போத்திமாரின் பிள்ளையாய் வளர்ந்தாய். நீ வாலிபனாய் இருக்கும் போது வனாந்தரத்தில் திரிந்தாய். நீ வயது பருவம் அடையும் போது எத்திரவுக்கு மருமகனானாய். நீ நல்ல முழு மனுஷனாய் மாறும்போது என்னுடைய ஊழியக்காரனானாய்.
இப்பொழுது நீ வயதான பெரிய மனுஷன் ஆகிவிட்டாய். உனக்கு என்று ஒரு முடிவு காலம் வருகிறது. அதனால் நீ ஒன்று செய்ய வேண்டும். ஓ, என்னோடு கூட வா. நோபா என்று சொல்லக்கூடிய அந்த நேபோ என்கிற மலையில ஏறு. அங்கே ஒரு பிஸ்காவின் கொடுமுடி இருக்குது. அங்கே ஏறிப்பார் மகனே. 4 திசைகளையும் உனக்கு காண்பிக்கிறேன். அங்கிருந்து உனக்கு கானானை காண்பிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, இன்னைக்கு சிலர் எத்தனை ஆண்டு சபைக்கு போனாலும் இன்னும் தண்ணீல மிதக்கிற குழந்தையாகிய மோசையை போலத்தான் இருக்காங்க. இன்னைக்கு சிலர் இன்னும் பிள்ளையாகிய போத்திவார்ட்ட வளர்ற அந்த அரண்மனை வாழ்க்கை தான், சுகபோகம்தான், சிற்றின்பம்தான், அழகுதான், ரம்மியம்தான், வாசனை தான், திரவியம்தான். ஓ, சுகபோக வாழ்க்கையை தான் இன்னைக்கு வாழ்றாங்க. அப்புறம் கர்த்தர் நல்லவர். வசத்துல வாலிப பருவம். அந்த வாலிப பருவம் வரும்போது வனாந்திரத்துல சுத்தி அலைஞ்சி திரிஞ்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவன் மனுஷ ரூபமாகறான். மனுஷனா மாறும்போது அவனுக்கு நேர எத்ரோ என்கிற பொண்ணு வீட்டுக்கு போறான். ஓ, இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில மாப்பிள்ளை தேடியே அலைஞ்சு போயிடுறாங்க. இன்னைக்கு சிலர் பொண்ணு தேடியே அழிஞ்சு போயிடுறாங்க. ஓ, அடுத்த பருவத்துக்கு போகணும் என்ற எண்ணமே இல்லை. நமக்கு ஒரு கொடுமுடி இருக்குது, நமக்கு ஒரு பிஸ்தா இருக்குது, அந்த சொத்து நமக்கு ஒரு நேபோ மலை இருக்குது. அதை பார்க்கணுன்ற எண்ணமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சொத்துற மோசைக்கு நல்ல பக்குவம் வருது. பக்குவம் வந்த உடனே கர்த்தர் ஊழியக்காரராய், தீர்க்கதரிசியாய், அப்போஸ்தலராய் மாத்திராரு. எல்லாம் மாத்தி அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்ததுனால ஒரு முதிர் வயதின் பருவம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஓ, நீ பிஸ்காவை நோக்கி பார் மகனே, அங்கு 4 திசைகளை உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அந்த 4 திசைகள் மோசைக்கு காண்பிக்கப்பட்டதே. அந்த 4 திசைகள் என்ன? 1, மோசையின் அடிமைத்தனம். எகிப்திலே இருந்து அவன் ஜனங்களை மீட்டது, அவனும் எகிப்திலிருந்து வெளியே வந்தது. அது ஒரு திசை. 2வது, இந்த மோசே தேவனால் 40 வருஷம் வனாந்தரத்திலே உருவாக்கப்பட்டது. அது 2வது திசை. 3வது, இன்னொரு திசை கானானை நோக்கி இருக்கிற திசை. 4வது திசையோ தான் நம்பி நடத்தி வந்த ஜனங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரித்து கொடுக்க வேண்டுமே, அதற்கு ஒரு தலைவனை ஏற்படுத்த வேண்டுமே என்கிற யோசுவாவை உருவாக்குகிறானவோ. இந்த 4 கட்டங்களை அந்த மோசே கடந்தார். அந்த 4 கட்டங்களை கடக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பிஸ்காவின் கொடுமுடிக்கு வா. அந்த உபாகமம் 3:27 சொல்லுகிறது, நீ பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினால் அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு சவாலா சொல்ற, பயப்பட வேண்டாம். இன்னும் நான் 50 வருஷம் இருக்க போறேன். எனக்கு இப்பதான் வயசு 27. இன்னும் நான் 43 வருஷம் இருக்க போறேன். இப்பதான் எனக்கு 60. வேதத்தின்படி 80 வருஷம். இன்னும் எனக்கு 20 வருஷம் இருக்குன்னு சொல்லி கற்பனை கட்டிட்டு இருக்காதீங்க. எந்த நேரமும் உங்களுக்கு ஒரு நேபோ மலை காத்திருக்கு. எந்த நேரமும் பிஸ்காவின் கொடுமுடி காத்திருக்கு. எந்த நேரத்தில் நீங்க மேல ஏற வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்குது. ஓசுத்திர மோசேயே, ஓசுத்திர சிப்போராலே, தேவனுக்காக ஆயத்தப்படுங்க. கானான பார்க்க ஆயத்தப்படுங்க. இன்னும் காலம் இருக்கு, இன்னும் வருஷம் இருக்கு நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. எந்த நேரத்துல தேவன் கூப்பிடுவார் தெரியாது. எப்படியாப்பட்ட மோசையை பார்த்து சொல்லிட்டாரு, எப்பா நீ யோர்தானை கடக்க மாட்டாய், யோர்தானை நீ தாண்ட மாட்டாய், யோர்தானுக்கு அப்பால் நீ போக மாட்டாய். இதுதான் உன் வாழ்க்கையின் பயணத்தின் கடைசி, இதுதான் உன் இறுதியின் இடம் என்று சொல்லிவிட்டான். அந்த மோசைக்கே ஒரு எச்சரிப்பு வருதுன்னாக்கா இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கும் அதே எச்சரிப்பு தானே. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த எச்சரிப்பின் செய்தி பிடிக்காது. இவர் ஒரு மோசமான பாஸ்டர். இவர் எப்ப பிரசங்கம் பண்ணாலும் சாவை குறித்து பேசாம இருக்க மாட்டார்.
இவர் எந்த வசனத்தை எடுத்தாலும் கடைசியை குறித்து சொல்லாம இருக்க மாட்டார். இதுதான் பிரசங்கமா, இதுதான் ஊழியமா, இதுதான் சொல்லிக் கொடுத்தாலும் முறுமுறுக்கிறாங்க. நான் சொல்றேங்க, நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் வேதம் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்டு விட்டது. என்ன எழுதிவிட்டது? மனுஷனாய் பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாயத்திற்பின் முதல் நியாயத்திற்கு மரணம் என்கிற நியாயத்திற்கு. நீங்க பேசுற ஊழியக்காரனாக என்னை சபித்தாலும் பரவாயில்ல, என்னை குறித்து முறுமுறுத்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லுகிற சத்தியம் சரி இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் இந்த மோசையின் முடிவு ஒன்று உண்டு. எல்லாருக்கும் இந்த நேபோ மலை என்பது ஒன்று உண்டு. எல்லாருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியை நோக்க வேண்டிய ஒரு நேரம் என்று உண்டது உண்டு. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த தரிசனம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அந்த சிந்தை எல்லாருக்கும் தேவை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். முதலாவதாக இந்த நோக்கும் திசை என்று சொன்னால் அது தூரத்திலிருந்து நோக்கி பார்ப்பதை குறிக்கிறது. அது சிலுவையை தியானிப்பதை நோக்கி பார்ப்பதை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக இந்த பிஸ்காவின் கொடுமுடியை நோக்கி பார்ப்பது. அது ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய கடைசி காலத்தை காண்பிக்கிறது. மூன்றாவதாக அந்த நோக்கும் திசை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எசேக்கியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 10:11 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. தலை நோக்கும் இடத்துக்கே அவைகள் அதன் பின்னாலே ஓடின. ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. அல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சோத்திரம் நோக்கும் திசை மூன்றாவதாக எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? நாம் நோக்கி ஓடுகிறவர்களாகிய நாம் திரும்பி பார்க்காமல் ஓடத் தெரிய வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த திரும்பி பார்க்காத ஒரு அனுபவம். அந்த எசேக்கியேல் சோத்திரம் 10:11 ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அது திரும்பி பார்ப்பதில்லை, அது திரும்பினதில்லை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோத்திரம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திரும்பி பார்க்கிற அனுபவம் இருக்கிறதா? நாம் எதை திரும்பி பார்க்கிற அனுபவத்திலே இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த திரும்பி பார்ப்பது இல்லை என்பது எதை காண்பிக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். திரும்பினதில்லை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 சாமுவேல் 1:22. கொலையுண்டவர்களின் ரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நிலத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. அல்லேலூயா. நோக்கும் திசை என்பது திரும்பி பார்க்காமல் ஓடுகிற ஒரு ஓட்டத்தை காண்பிக்கிறது. பாடுகள் வரும், தரித்திரம் வரும், வியாதிகள் வரும், கொடுமைகள் வரும், போராட்டம் வரும். ஐயோ நான் தெரியாம வந்துட்டேன், ஐயோ தெரியாம ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஐயோ தெரியாம பொருத்தனை பண்ணிட்டேன், அவசரப்பட்டு வாயத்திறந்து சொல்லிட்டேன், இனி நான் என்ன செய்வது? இதெல்லாம் வருங்க. இது வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஆரம்பத்தில் நீங்க நோக்கின திசையிலிருந்து திரும்ப கூடாது. அந்த திரும்பினதில்லை என்பது எதை குறிக்கிறது? அந்த 2 சாமுவேல் 1:22 சொல்லுகிறது. யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை.
எடுத்த தீர்மானத்துல பின்வாங்க கூடாது, கொடுத்த வாக்குறுதியில பின்வாங்க கூடாது, பெற்றுக்கொண்ட சத்தியத்தை மறுதளிக்க கூடாது, ஆண்டவரிடத்த ஐக்கியத்தை விட்டு விலகக்கூடாது. மறுதளிக்க வேண்டிய நிர்பந்தமே வந்தாலும், மரணம் நேரிட்டாலும் தேவனை மறுதளிக்க கூடாது. அதுதாங்க திரும்பினதில்லை. இந்த எசேக்கியேல் 10:11 திரும்பினதில்லை என்ற வார்த்தை யாரை குறித்து சொல்லுது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை குறித்து. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே அபிஷேகம் பெற்றிருக்காங்க, எல்லாருமே பரிசுத்தாவி பெற்றிருக்காங்க, எல்லாருமே அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கும் இவர்களுக்கு இருக்கிற ஆவிக்கும் என்ன வித்தியாசம்னா, பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் கட்டளையின்படி அவர் திரும்பி பார்க்காமல் ஓடுகிறவர். ஆனா இவங்களுக்கு இருக்கிற ஆவி என்னன்னா, தனக்கு சாதகமா இல்லைன்னா அப்படியே டைவர்ட் ஆயிடுவாங்க, அப்படியே டர்ன் ஓவர் ஆயிடுவாங்க, அப்படியே பல்ட் அடிச்சிருவாங்க, அப்படியே பேக் அடிச்சிருவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நோக்கும் திசை என்று சொன்னால் அதை யோனத்தானுடைய வில் எப்படி பின்வாங்கினது இல்லையோ, உயிரே போனாலும் தேவனுக்காக உறுதியாய் ஓடணும். எனக்கு அந்த எசேக்கியேல் 10:11 அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அது சொல்கிறோம், 4 பக்கங்கள் ஓடும், ஓடுகையில் அவை திரும்பினது இல்லை, ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. 2 முறை அந்த வார்த்தை வரும். கொஞ்சம் யோசிங்க, உங்க இருதயம் எத்தனை முறை திரும்புது? அடிக்கடி மனசை திருப்பிக்கிட்டே இருக்கீங்கல்ல. எத்தனை முறை உங்க ஆவி பல காரியத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கு. அப்படி எப்படி ஐயா நீங்க நோக்கும் திசையை நோக்கி பிரயாணம் பண்றீங்க? அப்புறம் எப்படி அம்மா நீங்க நோக்கும் திசையை நோக்கி பிரயாணம் பண்றீங்க? உங்களுடைய ஆவி நல்ல ஆவியா என்பதை சோதித்து பாருங்க. அது பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அது திரும்பி பார்ப்பது கிடையாது. யோனத்தானுடைய வில் பின்வாங்கினது கிடையாது. எதிரே அம்பு வரலாம், எதிரே ஈட்டி வரலாம், எதிரே சத்துருக்கள் வரலாம். யோனத்தானுடைய தகப்பனாகிய சவுலுடைய ஆட்களே கூட இருந்து குழிப்பறிக்கலாம். யார் என்ன பண்ணாலும் சரி, யோனத்தானுடைய வில் பின்வாங்காததை போல பெருக்காக திரும்பி பார்க்காமல் ஓடுங்க. நிக்காதீங்க, அவனை பார்க்காதீங்க, உங்களை நிப்பாட்டிடுவான். இவனை பார்க்காதீங்க, உங்களை நிப்பாட்டிடுவான். இவங்களை பார்க்காதீங்க, உங்களை நிப்பாட்டிடுவாங்க. அவங்கள சொல்லாதீங்க, அவங்க நிப்பாட்டிடுவாங்க. உங்க வேலை ஓட சொன்ன வழியில ஓடிக்கிட்டே இருக்கணும். இதை யார் நிறைவேற்றினா தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஓடினார். சரியா திரும்பி பார்க்காம ஓடினது யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் புறம்பே தள்ளி சூத்திரம் கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கணும். அல்லேலூயா. நோக்கும் திசை என்று சொன்னால் நீங்கள் திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டியவர். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தில் நிரம்பி விடுங்க, அந்த ஆவியில துள்ளுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், நான் அவரை கொண்டு ஓடுகிறேன் என்று ஓடுங்கள், 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 ஓடிக்கொண்டே இருங்கள். அதுதான் இந்த நோக்கும் திசை. இப்படி நீங்க ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, சத்தியத்தை சத்தியமா சொல்றேன். இந்த எசேக்கியேல் புஸ்தகம் கர்த்தர் அங்க பள்ளத்தாக்குல வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். எசேக்கியேல் எலும்புகள் பள்ளத்தாக்குல பேச வரும்போது அவர் ஒரே ஒரு ஆளாதான், ஒரு சிங்கிள் பர்சனா தான் வர்றாரு.
ஆவியானவர் கொண்டு வர. ஆனா அங்க வந்து அந்த ஆவியில நிரம்பி அதை இதையும் பார்க்காம கர்த்தர் சொன்னதை சொல்லி கர்த்தர் அறிவிச்சதை அறிவிச்சு திரும்பி அவர் ஓட ஆரம்பிக்கிறார் பாருங்க. இப்போ மரித்த சடலங்கள் எல்லாம் உயிரடைஞ்சி அந்த எசேக்கியேலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சேனையே ஓடி வருது, ஒரு பெரிய கூட்டமே ஓடி வருது. இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர் காட்டுக்கு போனார், பள்ளத்தாக்குக்கு போனார், சுடுகாட்டுக்கு போனார். ஆனா இப்ப பார்த்தாக்கா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது. ஐயா, உங்க தேவ சித்தத்தை திசை திருப்ப நிறைய பேர் வருவாங்க. நீங்க திரும்பி பார்க்க கூடாது. யோனத்தானுடைய வில் பின்வாங்க கூடாது. உங்க தரிசனத்தை குழச்சி போட நிறைய பேர் வருவாங்க. நீங்க திரும்பி பார்க்க கூடாது. யோனத்தானுடைய வில் பின்வாங்க கூடாது. ஓடுங்க, ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு காலம் வரும், என்றைக்கோ ஒரு நேரம் கர்த்தர் பார்க்க வைப்பார். உங்களுக்கு பின்னாடி ஒரு சேனையே வந்து நிற்கும். இதுதான் தரிசனம், இதுதான் தேவ சித்தம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முதலாவது பார்த்தோம், தூரத்திலிருந்து நோக்குவது, அது சிலுவையை பார்ப்பது. இரண்டாவது பார்த்தோம், பிஸ்காவின் கொடுமுடியிலிருந்து பார்ப்பது, அது நம்முடைய கடைசி காலத்தில் தேவ ராஜ்யத்தை பார்ப்பதை குறிக்கிறது. மூன்றாவதாக பார்த்தோம், திரும்பி பார்க்காமல் ஓடுவது, அதுதான் நோக்கும் திசை, நம்ம ஒரு சேனையை உருவாக்குவதை குறிக்கிறது. கடைசியாய் ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த நோக்கும் திசை எதை குறிக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அல்லேலூயா. நோக்கும் திசை என்பது நான்காவதாக எதை குறிக்கிறது? அது உன்னதத்தை நோக்குவதை குறிக்கிறது. இங்கு ரெண்டு இருக்குங்க. ஒன்னு பாதாளம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 15:24 வாசிக்கும் போது ஒன்று பாதாளம் இருக்கிறது, இரண்டாவது உன்னதம் இருக்கிறது. இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, இன்னைக்கு ராத்திரியில இந்த இரவுக்குரு ஜெபத்துல, என் மகனே மகளே, நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். உன்னுடைய நோக்கம், நீ நோக்கி பார்ப்பது பாதாளத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாயா அல்லது உன்னதத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவன். இன்றைக்கு யார் எதை நோக்கி பார்க்கிறோம் என்கிற அந்த சிந்தையே இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். அப்படியானால் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஒன்று பாதாளத்தை பார்க்கணும், இல்லாட்டி உன்னதத்தை பார்க்கணும். இந்த பாதாளம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? பாதாளம் என்றால் என்ன? வாசிக்கிறேன், கர்த்தர் நல்லவன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 5:5. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். இந்த பாதாளம் என்பது மரணத்தை குறிக்கிறது, அது எரி நரகத்தை குறிக்கிறது. நீங்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறீர்கள்? பாதாளத்தை நோக்குகிறீர்களா? அங்க போகிற ஐஸ்வர்யவான்களை பார்க்கிறீங்களா? இல்லாட்டி உன்னதத்தில் இருக்கிற லாசருவை பார்க்கிறீங்களா? ஒன்று பாதாளத்தை நோக்க வேண்டும், இல்லாவிட்டால் உன்னதத்தை நோக்க வேண்டும். இந்த கர்த்தர் நல்லவன். உன்னதத்தை என்றால் என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த உன்னதம் அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த உன்னதத்தை குறித்து ஒரு அருமையான வசனத்தை பாருங்க. சொல்கிறோம், யோபுவின் புஸ்தகம், கர்த்தர் நல்லவே, 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபு 25:2. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது,
அவர் உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. பாதாளத்தை நோக்கினால் நரகமும் வேதனையும் வரும். உன்னதத்தை நோக்கினால் அங்கு சமாதானமும் தேவனுடைய மகிமையும் வரும். இன்றைக்கு நோக்கும் திசை உங்க வாழ்க்கையில எதுவாயிருக்கிறது? அந்த உன்னதத்தை நோக்குகிறார். உன்னதம் என்பது என்னங்க? உன்னதம் என்பது எதை காண்பிக்கிறது? அது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை காண்பிக்கிறது. அது தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற சிங்காசனம் இருக்கிற இடத்தை காண்பிக்கிறது. நம்முடைய நோக்கம் அந்த உன்னதத்தை நோக்குவதா இருக்கணும். இயேசுவுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவன், உன்னதமானவர் என்று பெயர். மரியாள் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும் போதே லூக்கா 1:35 சொல்லுகிறது, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்போ இயேசுவானவர் என்றாலே உன்னதமானவர். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நோக்கும் திசை உன்னதத்தை நோக்கினதா இருக்கட்டும். நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. ஆனா அது எல்லாமே ஒரு நாள் பொய்க்கும், ஏமாத்தும், கைவிடும். ஆனால் உன்னதத்தை நோக்கினால் அந்த தேவாதி தேவனோடு தேவனுடைய ராஜ்யத்திலே சந்தோஷமாய் வாழ முடியும். இதைத்தான் அந்த நீதிமொழிகள் 17:8 சொல்லுது, நோக்கும் திசை, நோக்கும் திசை. இந்த செய்தி இன்றைக்கு ராத்திரி உங்களோடு பேசுவதாக, இந்த செய்தி வருகிற நாட்களில் உங்களை உருவாக்குவதாக, இந்த செய்தி உங்களை உன்னதத்தின் மனுஷியாய் மாற்றுவதாக. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். என்ன ஆசைனாக்கா, இந்த நீதிமொழிகள் 15:24 படி அங்கே கர்த்தர் நல்லவே, கீழான பாதாளமும் இருக்கிறது, உன்னதமும் இருக்கிறது. எனக்கு என்ன ஆசைன்னா, பாதாளத்துக்கு போக இருக்கிற எல்லாருமே இந்த உன்னதத்துக்கு வரணும். ஊழியத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு ஊழியம் என்ன தெரியுமா? காப்பாற்றுகிற அல்லது ரட்சிக்கிற ஊழியம். இயேசு இந்த ரட்சிக்கிற ஊழியத்தை ரொம்ப நேர்த்தியா செஞ்சார். இயேசுவின் ஊழியத்திலே கடைசி ஊழியம் என்ன தெரியுமா? இந்த காப்பாற்றுகிற ரட்சிக்கிற ஊழியம். எங்க போய் யாரை காப்பாற்றின்னு ரட்சித்தார்? இயேசு செத்து போயாச்சு, அவரை தூக்கி துணியில சுத்தியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப அவரை கொண்டு போய் யோசேப்புடைய கல்லறையில வச்சாச்சு. கல்லறையில வச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. ஆனா வேதம் சொல்லுவது, எல்லாரும் அவரவர்கள் தங்க வீட்டுக்கு போனாங்களே ஒழிய, கல்லறைக்குள் வைக்கப்பட்ட இயேசுவோ அவர் வேற எங்கேயும் போல நேர பாதாளத்துக்கு போனார். நேர அடி பாதாளத்துக்கு போனார், இந்த கீழ் பாதாளத்துக்கு போனார். அங்கே போய் நோவாவின் காலத்துல இருந்த தேவ மனுஷர்களை ரட்சித்து அவர்களை அப்படியே பாதாளத்திலிருந்து தூக்கி நேராய் ராஜ்யத்துக்கு வந்தார் ஐயா. இப்ப இயேசுவின் ரட்சிப்பின் ஊழியம் கல்லறையிலும் துவங்குகிறது. அவருடைய நோக்கம் பாருங்க, அவருடைய நோக்கம் ஒண்ணுதான், எனக்கு சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும், இன்னும் நான் உன்னதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் பேதுருவை மீட்டுக் கொள்ளுவேன், யோவானை மீட்டுக் கொள்ளுவேன், எல்லாரையும் மீட்டுக் கொள்ளுவேன், பாதாளத்தில் இருக்கிறவர்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று எல்லாரையும் மீட்கிறதே அவருடைய நோக்கமாயிருந்தது. நம்முடைய தரிசனம், நம்முடைய நோக்கம் இதுவாய் இருக்கட்டும். அநேகரை மீட்டுக் கொள்வோம், அநேகரை ரட்சிப்போம், அநேகரை உன்னதத்துக்கு கொண்டு போவோம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நோக்கும் திசை, இப்படி ஒரு திசை இருக்கிறது என்றே தெரியாதே, இந்த திசையிலே இப்படி ஒரு சத்தியம் இருக்கு என்றே தெரியாதே. இதுதான் நோக்கும் திசை என்பதை இன்றைக்கு விளங்க காட்டினீர் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் தூரத்தில் இருக்கிற சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஐயா. பிஸ்காவின் கொடுமுடியை நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் நோக்க
பக்கத்திலே நாங்கள் திரும்பி பார்க்காமல் ஓடுகிற அந்த நோக்கமுள்ளவர்களாய் மாற்றுமையா. யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதும் இல்லையே ஆண்டவரே. எங்கள் தரிசனத்திலே, எங்க ஊழியத்திலே, எங்க ஆவிக்குரிய காரியத்திலே நாங்கள் பின்வாங்காமல் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். ரொம்ப முக்கியமாய் எங்கள் நோக்கும் திசை உன்னதத்தை நோக்கி இருப்பதாக. எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. யாருமே சும்மா இருக்காதீங்க சகோதரி. இதுவே கர்த்தர் உங்களை மீட்கிற நேரம். சகோதரா, இதுவே தேவன் உங்களை மீட்கிற நேரம். ஊழியக்காரரே, ஊழியக்கார சகோதரிகளே, இதுவே கர்த்தர் உங்களை சுதந்திரிக்கிற நேரம். ஓ ரகத மல்ல 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 நோக்கும் திசை, நோக்கும் திசை அது சிலுவையை நோக்கி பார்ப்பதாக இருப்பதாக, அது கானானை நோக்கி பார்ப்பதாக இருப்பதாக. ஓ கர்த்தர் நல்லவே, முகம் நோக்குகிற திசை நோக்கி இருப்பதாக, உன்னதத்தை நோக்கி ஓடுகிற அந்த ஜீவியமாய் இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, உன்னதத்தை நோக்கினவர்களாய், உன்னதத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் தேவன் நோக்கும் திசையாய் மாற்றுவீர், நோக்கும் திசையாய் மாற்றுவீராக. ஏனோ நானோ என்ற வாழ்க்கை அல்ல, எடுத்த தீர்மானம், பெற்ற ரட்சிப்பில் கொடுத்த வார்த்தை இல்லை ஆண்டவரே. தேவன் கொடுத்த மகிமை இல்லை, தேவனுடைய சித்தத்திலே ஆண்டவரே அந்த உன்னதத்தை நோக்கினவர்களாய் மாற்றுவீராக. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். நன்றி நன்றி பிதாவே. ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். தயவு செய்து கவனியுங்கள். இந்த செய்தியை இத்தோடு விடாதபடி திரும்பவும் போட்டு கேளுங்கள், மற்றவர்களை கேட்க சொல்லுங்கள். இவைகளை கேட்டு கேட்டு இதிலிருந்து நீங்க சில தேவனுடைய செய்திகளை புதிதாய் தயாரியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பாராக. நாம் மோசையை போல பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறுகிறவர்களாய் மாறுவோம். திரும்பி பார்க்காமல் பின்வாங்காமல் ஓடுகிறவர்களாய் இருப்போம். இயேசுவை போல உன்னதத்தை நோக்கினவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நல்லவை. ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான ராத்திரி வேலைக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களை எச்சரித்திருக்கிறீர், கடிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை சீர்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறது ஐயா. எங்களுக்கு மாம்சத்திலும் சிந்தையிலும் எவ்வளவோ நோக்கங்கள் உண்டு. அந்த நோக்கும் திசை என்பது ஒரே ஒரு திசை தானே, ஒரே ஒரு திசை தானே. அது உன்னதத்தின் திசை அல்லவா, பிஸ்காவின் கொடுமுடியின் திசை அல்லவா, நேபோ மலையின் திசை அல்லவா. எங்களுக்கு அந்த கானானின் திசையிலே கர்த்தர் கொண்டு போவீராக. ஆளுகை செய்யும். இந்த இரவிலும் வருகிற நாட்களிலும் இந்த தெய்வ சத்தம், தெய்வ வார்த்தை அந்த பிள்ளைகளை உணர்த்தட்டும், நடத்தட்டும், மாற்றட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.